சத்தியமா பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. காலேஜுக்குள்ளேயே பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டு தான் இருக்காங்க. எங்க இருக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு? கனிமொழி அக்காக்கு ஒரு கேள்வி. ஆட்சிக்கு வந்ததுக்கு முன்னாடி வந்ததுமே முதல்ல டாஸ்மாக் தான் மூடுவேன்னு சொன்னாங்க. மூட்டாங்களா? இந்த மாநாடு நடக்கிற கிட்டே ஒரு டாஸ்மாக், இன்னைக்கு தளபதி வராருன்னு அந்த டாஸ்மாக்கே க்ளோஸ். தளபதி ஆட்சிக்கு வந்தா மொத்த டாஸ்மாக்கே க்ளோஸ் ஆகும். ஒரு நாள் டாஸ்மாக் க்ளோஸ் ஆகுதுன்னா பெண்களுக்கு பாதுகாப்பே இல்ல. அந்த ஆட்சி இன்னைக்கு நமக்கு தேவையே இல்ல. தளபதி தலைமையில பெண்கள், சின்ன குழந்தைகள் இருந்து பெண்கள் வரைக்குமே பாதுகாப்பான ஒரு ஆட்சி அமைப்போம். பெண்கள் பத்திரமா தைரியமா எந்த நேரமும் இரவு பகலில் பார்க்காம தனியா டிராவல் பண்ற அளவுக்கு நாங்க தளபதி ஆட்சியில இருப்போம். உங்க இலவச பஸ் தேவையில்ல, உங்க இலவசமா எது கொடுத்தாலும் அது எங்களுக்கு தேவையில்ல. இவ்வளவு வருஷம் கொடுக்காத லேப்டாப் இப்பயும் தரீங்க. தேர்தல் வருதுன்னா மக்கள் எல்லாம் உஷாராயிட்டாங்க. தேர்தல் கிட்ட வந்து நீங்க கொடுக்குற எதுவும் நிறைய அகைன்ஸ்ட் பார்ட்டிஸ் எல்லாம் சொல்றது, ஏமா 1000 ரூபாய் கொடுக்குறாங்களே நீ ஏன் வாங்கினா, நான் ஏன் வாங்கினா, ஏன் காசு நம்ம காசை புடிச்சுட்டா நமக்கே தராங்க. ஏன்னா அவங்க வீட்டு காசு எல்லாம் எடுத்து நமக்கு தரல, எல்லாம் நம்ம காசை புடிச்சு வச்சுட்டு 4 வருஷம் நம்ம உழைப்ப சேர்த்து வைக்கிறாங்க. 5வது வருஷம் எலெக்ஷன் அப்போ நம்ம உழைப்பு தைக்கலாங்க. மூசிகாப் சுத்தமாவே கிடையாது. காலேஜ்க்கு எப்படி நாங்கள பெண்கள் அனுப்புறது? என்னோட பாப்பா இருக்கு, இந்த ஆட்சி இருந்தனால அனுப்ப முடியுமா? அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ளேயே பாலியல் தொல்லையா, அப்புறம் எப்படி பேரண்ட்ஸ் எல்லாம் அனுப்புவாங்க? பெண்களுக்கு பாதுகாப்பு தான் ஃபர்ஸ்ட், மத்ததெல்லாம் நெக்ஸ்ட் தான். பெண்களுக்கு பாதுகாப்பு இருந்தாலே அந்த ஆட்சிக்கு நாங்க சப்போர்ட் பண்ணுவோம். அப்படி பார்த்தா இங்க தளபதி அதுல எவ்வளவோ மேல். நான் சல்யூட் பண்ணுவேன் என்னோட தளபதிக்கு. பெண்கள் இவ்ளோ நிர்வாகி இல்ல, இங்க நிர்வாகி இல்லாம நிறைய பேர் வந்திருக்காங்க. எந்த கட்சி கூட்டத்துக்கு இப்படி வர்றாங்க? அதிகமா பெண்கள் நிர்வாகியாவும் சரி உறுப்பினர்களாவும் இருக்கிற ஒரே கட்சி நம்ம தமிழக வெற்றி கழகம் தான்.